ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கடந்த பாடத்தில் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணபடி இன்றைக்கு இந்த அதிகாரத்தை தியானிக்க வேண்டிய அந்த கட்டாயத்திற்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் எங்கிலும் நடக்கிற யுத்தங்களை பார்த்து போதகர்மார்கள், ப்ரீச்சர்ஸ், பிரசங்கிமார்கள், டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த அதிகாரத்தை தான் என்ன பண்ணுறாங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, முழு வேதத்திலேயே ரொம்ப அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிற வேத வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரமும் 39ஆம் அதிகாரம் தான் இல்லைங்களா. அது மாத்திரம் கிடையாது, ரொம்ப அதிகமாக தப்பாக போதிக்கிற அதிகாரமும் இது தான் இல்லைங்கச்சிங்களா. ரொம்ப அதிகமாக போதிக்கப்படுகிற அதிகாரம் இந்த அதிகாரம் தான், எசேக்கியேல் 38, 39. அதே நேரத்தில் அதை ரொம்ப தவறாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு அதிகாரமாக இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் இன் த புக் ஆஃப் எசேக்கியேல். ஏன் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு போக போக புரியும். ஏன்னா இப்போவே சொல்லிட்டேன்னா அது குழப்பம் அடைஞ்சிருவீங்க. அதனால் நான் போக போக அது எதற்கு அப்படி சொன்னேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த புத்தகத்தை நம்ம தியானிக்கணும்னா இந்த புத்தகம் கிடையாதுங்க, வேதத்தில் எந்த புத்தகத்தை தியானித்தாலும் சரி, அதனுடைய பின் நிலவரம் பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சால் தான் அது நமக்கு விளங்கும் பாருங்கள். டைரெக்டாக நான் எடுத்துருந்துமே இந்த அதிகாரத்தை போதிச்சாலும் உங்களுக்கு விளங்க போகிறது கிடையாது, தப்பாக தான் அது போகும். ஸோ அப்போ இன்ட்ரடக்ஷன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியும் கூட வச்சுக்கிங்களேன். இன்ட்ரடக்ஷன் இல்லை, ஆனால் சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்கிற வசதி இன்ட்ரடக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துலலாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த அதிகாரம் உங்களுக்கு விளங்கும். ஆல்ரெடி 37ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நான் போதிச்சிருக்கிறேன். ஸோ 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தில் என்ன வருது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மீட்டு, ரிடம்ஷன், அவங்கள மீட்டு, உலகமெங்கிலும் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, மீட்க போகிறத இந்த அதிகாரத்தில் நம்ம தியானிக்கிறோம். அதாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் ரொம்ப ஃபேமஸான அதிகாரம் இல்லைங்களா. அது ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்குது. 36ஆம் அதிகாரம் 37ஆவது அதிகாரம். 36ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் நாட்டை மீண்டும் அவங்களுடைய தாயகத்திற்கு என்ன பண்ணுறாரு, மீட்டு அவங்கள கொண்டு வர்றார். உலகமெங்கிலும் அவங்க சிதறப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, மீண்டும் அவங்களை கூட்டி சேர்த்து அவங்களுக்குன்னு ஒரு நாடை அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்தாபிக்கிறார். அதுதான் 36ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. 37ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதாவது அந்த பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கு, அதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். அதுவும் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, செத்து போயிருக்கிற அந்த உயிர் இல்லாத மரித்த நிலையில் இருக்கிற அந்த இஸ்ரேல் நாடை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அவங்களுக்கு ஜீவன் கொடுத்து, அதுதாங்க அந்த எலும்பில் எலும்பு மேலே நரம்பு மேலே சதை, அவருடைய சுவாசத்தை ஊதுறாரு. ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கிறேன். அது எதை குறிக்கிறது, மரித்த நிலையில் இருக்கிற அவங்கள மீண்டும் அவர் என்ன பண்ணுறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. ஒரு சேனையாக, ஒரு பெரிய நாடாக அவங்கள என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மீண்டும் ஸ்தாபிக்கிறாரு. இதுதான் இந்த 2 அதிகாரத்தில் ப்ரீஃபாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, இது புதிய உடன்படிக்கை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறப்ப தான் இது நடக்கும். அதாவது இப்போ நம்ம கிருபையின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை அவங்களோடு என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறாரு இல்லைங்களா. எப்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் அவங்களோடு புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுவார், செய்வார். அந்த புதிய உடன்படிக்கையில் தான் 3 உடன்படிக்கைகளை அவர் நிறைவேற்ற போகிறாரு. தற்காலத்தில் எந்த உடன்படிக்கையும் நிறைவேறலை. ஏன்னா இஸ்ரேல் நாடு இன்னமும் ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்கள மீட்கல. இன்னமும் அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட எதுவும் அங்கே சம்பவிக்கலை பாருங்கள், விளங்குதுங்களா. ஸோ அந்த புதிய உடன்படிக்கையில் அவர் என்னென்ன உடன்படிக்கையை நிறைவேற்றுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கை அங்கே தான் என்ன ஆகும்,
நிறைவேறுங்க. இப்போது ஆபிரகாமின் உடன்படிக்கை வந்து நிறைவேறி கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தாவீதின் உடன்படிக்கை அடுத்தது அது நிறைவேறி கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. புதிய உடன்படிக்கை நிறைவேறி கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏப்ராமிக் காவனன்ட், டேவிடிக் காவனன்ட் அண்ட் நியூ காவனன்ட், இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். காவனன்ட்ஸ் என்ற அந்த தலைப்பில் வேணும்னா நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். 5 உடன்படிக்கைகளை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதை முதல் முறை இதை பார்க்குறவங்க வந்து நீங்கள் அந்த பாடத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கைனா என்ன, தாவீதின் உடன்படிக்கைனா என்ன, புதிய உடன்படிக்கைனா என்னன்ட்டு புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் அந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இதை நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நன்றாக உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் வந்து இந்த 3 உடன்படிக்கைகளையும் என்ன பண்ண போகிறாரு, நிறைவேற்ற போகிறார். எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வருகிற அந்த தீர்க்க தரிசன யுகத்தில், அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, நிறைவேற்ற போகிறாருன்னு இந்த அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கு. இதில் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலும் 37ஆம் அதிகாரத்துலையும். ஏன்னா அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த 3 உடன்படிக்கைகளையும் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். அங்கே இஸ்ரேல் வந்து தங்களுடைய நாட்டில் வந்து எல்லா யூதர்களும், ஒரு யூதர் விடாமல் எல்லா யூதர்களும் எங்கே தான் இருப்பாங்க, இஸ்ரேல் நாட்டில் தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறாங்களா, கிடையாது. உலகம் எங்கிலும் சிதறப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் இன்னமும் அமெரிக்காவில் உலகமெங்கிலுங்க, கடந்த பாடத்தில் கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லட்சம் பேரெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. என்ன சொல்கிறேன், ஒரு யூதன் இஸ்ரேல் நாட்டை விட்டு வேறு நாட்டில் எங்கன்னா நடந்துட்டு இருக்கிறான்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலை. ஏன்னா எல்லா யூதர்களும், ஒரு யூதன் கூட வேறு நாட்டில் இருக்க மாட்டான். எல்லாமே எங்கே தான் இருப்பாங்க, இஸ்ரேல் நாட்டில் தான் இருப்பாங்க. எப்போ, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆட்சி செய்கிறப்போ. ஏன்னா அப்போ தான் இந்த 3 உடன்படிக்கைகளும் நிறைவேற போகிறது. ஏன்னா அப்போது வெறும் இஸ்ரேல் மற்றும் அவங்க நாட்டில் இருக்க மாட்டாங்க, தேவாலயமும் இருக்கும், டெம்பிளும் இருக்கும், ஆண்டவருடைய தாபரிக்கு ஸ்தலமும் இருக்கும், சாங்சுவரியும் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் உட்கார்ந்து கொண்டு ராஜரீகம் பண்ண போகிறார். அந்த புதிய உடன்படிக்கையில் தேவாலயம் இருக்கும், அவருக்குன்ட்டு ஆண்டவருக்குன்னு தனியாக ஒரு சாங்சுவரி இருக்குங்க, தாபரிக்கிற இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்குது. நேரம் இல்லை, பேக்ரவுண்டுக்காக இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்ட்ரடக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கினாலும் எனக்கு வரணும், இன்ட்ரடக்ஷனாகவே நான் சொல்லிடுறேன்னு. ஏன்னா அடுத்த பாடத்தில் தான் நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் ஆகஸ்ட் தியானிக்க போகிறோம். இது இன்ட்ரடக்ஷனே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40ஆம் அதிகாரத்திலேருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும், அதாவது ஒரு 11 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறார் இல்லையா. அப்போ இந்த பூமியில் சபையை குறித்து வச்சுக்கோங்க, ஆலயம், டெம்பிள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அரசாலும் போது இங்கே இந்த பூமியில் வந்து என்ன இருக்கும், கோயில் இருக்குங்க, கடவுள் தாபரிக்கிற ஸ்தலம் இருக்குங்க, ஆலயம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கமெண்ட்ரி எடுத்தாலும் சரி, அவங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு போதிக்க மாட்டாங்க. கேட்டால் இதெல்லாம் சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கு, இது சிம்பாலிக், உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான கோயில் ஆலயம்லாம் இருக்க போகிறது கிடையாதுன்ட்டெல்லாம் போதிப்பாங்க. தப்பு. அதாவது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் லிட்ரலாம், 40ஆம் அதிகாரத்திலேருந்து 48 ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டேன், 48ஆம் அதிகாரம் வரைக்கும். அப்போ 40லேருந்து 48னா 9 அதிகாரம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு, அது உண்மையானது கிடையாது அப்படின்னு போதிப்பாங்க. தப்பு. அதுக்கு தான் சொல்கிறோம், வேதத்தை நம்ம தியானிக்கணுங்க. நீங்கள் எந்த கமெண்ட்ரி எடுத்தாலும் இப்படி தான் போதிச்சு வச்சுருப்பாங்க, கிடையாது, அதெல்லாம் போய். நான் இந்த எசேக்கியேல் அதிகாரத்தை உங்களுக்கு போதிக்கலான்ட்டு தியானிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குங்க, இந்த ஒருவேளை இதை போதிச்சிடலாமான்ட்டு. ஏன்னா அவ்வளோ சத்தியங்கள் கொட்டி கிடக்குதுங்க வேதத்தில், மற்றவங்களால் போதிக்கப்படாத சத்தியங்கள் இருக்குங்க. அதை வாசிக்கிறப்போ
அப்படியே நானே சோதிக்கப்பட்டேன். இந்த 40 48 அதிகாரம் வரைக்கும் நம்ம போதிச்சிடலாமான்ட்டு அதில் அவ்வளோ சத்தியங்கள் இருக்குங்க. ஏன்னா அந்த பீரியடே பார்த்தீங்கன்னா கீழே ஆண்டவராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாடு இருக்குது. அந்த நாட்டில் எல்லா யூதர்களும் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாரு. தேவாலயம் இருக்குது, பலிகள் செலுத்துகிறாங்க. உலகமெங்கிலும் யூதர்கள் இவாஞ்சலிசம் பண்ணுறாங்க. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் சொன்னது. அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறப்பவே இதெல்லாம் டீச் பண்ணால் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்ன்ட்டு டெம்ட் ஆகிறேன். ஆனால் பாருங்கள், நம்ம ஸ்கிப் ஆகிட்டு வந்துனே இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ட்டு இந்த அதிகாரங்களை வந்து நான் கற்றுக்கொள்ள விரும்பலைங்க. எனக்கே நான் தியானிக்கிறப்பவே இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டிய சத்தியங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கு அப்படின்ற அந்த அறிவு எனக்கு வந்துச்சு. எவ்வளோ சத்தியங்க. இதுக்காகவே வாழ்நாளெல்லாம் நம்ம வேதத்தை தியானிச்சுட்டு அப்படியே மறித்து போனாலும் சந்தோஷமாக தான் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ சத்தியங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் இன்றைய பரிதாப நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வேதத்தை என்ன பண்ணுறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டு அது உண்மை நம்பிட்டு இருக்கிறாங்க. அற்புதமான ஒரு வேத பகுதி, வாசிச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம மேலே போயிட்டு பின்னிக்கு நடக்கிற சம்பவங்கள். அதனால தான் இதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கல. விளங்குதுங்களா? ஏன்னா நம்மளுடைய உபதேசங்கள் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதெல்லாம் நம்ம தியானிக்கணும் இல்லைங்களா? ஆனால் இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. ஆண்டவரே இந்த பூமியில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறது, தேவாலயம் இருக்கிறது, இந்த உலகம் எப்படி ரட்சிக்கப்பட போகிறது, இந்த உலகத்தை எப்படி எல்லா யூத மக்களும் வந்து அவங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க, உண்மையான யெகோவா தேவன் யார் என்பதையெல்லாம் வந்து தியானிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த 37ஆம் அதிகாரத்தில் வந்து ராஜ்யம் வந்து என்ன பண்ணப்பட்டு இருக்குது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தேவாலயமெல்லாம் இருக்குது. 40ஆம் அதிகாரத்திலேருந்து 48ஆவது அதிகாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி எப்படியெல்லாம் செய்யப்படும், அந்த கோயில் எப்படி இருக்கும், டெம்பிள் எவ்வளோ சைஸு, அந்த மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா அப்படியே படிக்கிறப்போ போரிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் தியானிச்சிங்கன்னா இதில் பல சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள். ஏன் அந்த அளவு, ஏன் அவ்வளோ வந்து உயரம், ஏன் அவ்வளோ நீளம், அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பொருட்கள், அதெல்லாம் தியானிக்கிறப்போ அது ஆழமான சத்தியங்கள் எல்லாம் இருக்குது. வேதமே பார்த்திங்கன்னா கோட் வேர்டில் தான் பேசுதுங்க. இந்த உலகமே வந்து இந்த நியூமராலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்பர்ஸில் தாங்க இந்த உலகமே இயங்குது. கடவுளே எண்களை வைத்து தான் இயங்கி கொண்டிருக்கிறார். கடவுள், இந்த உலகம், இந்த அரசாங்கம், மனிதனுடைய உணவுகள் எல்லாமே எதற்குள்ளே அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்குள்ளே. மேத்ஸில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அடங்கியிருக்குங்க. ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குங்க. வேதாகமத்தில் நியூமராலஜிக்குன்னே ஒரு ஸ்டடி இருக்குன்ட்டு நான் தான் பைபிள் கிளாஸ்க்கெல்லாம் போயிருந்தேன் இல்லைங்களா, சொல்கிறாங்க. உண்மைதான். ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன இருக்குது, வேதத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி அதை தியானிக்க வேண்டிய நிலை ஏற்படும் நான் நினைக்கிறேன். ப்ரீஃபாக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வந்தேன், ஸோ 36 37 ஸ்தாபிக்கப்படுது. அந்த புதிய உடன்படிக்கை இருக்கும். 40லேருந்து 48 வரைக்கும் தேவாலயம் இருக்கும். அதில் என்னென்னலாம் செய்வாங்க, எப்படி பலி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் இருக்குது. அதுதான் 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம். இது என்ன நம்மளுக்கு போதிக்கிறது, இது ஏன் அந்த இடத்துல கடவுள் அந்த அதிகாரத்தை குரோனாலஜிக்கலாக வந்து இல்லைங்க. இதெல்லாம் ஆண்டவர் டெலிபரேட்டாக வேணும்னு தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் தியானிக்கணும். நம்ம தியானிக்கணுன்னே ஆண்டவர் அதை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு. இது மாத்திரம் கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, தானியல் தீர்க்க தரிசன புத்தகமானாலும் சரி, எல்லாமே முன்னாடி பின்னாடி இருக்கும். எதுவுமே வந்து வரிசைப்படி எல்லாம் நமக்கு சொல்லப்படலை. ஏன்னா வேதத்தை நம்ம என்ன பண்ணோம், தியானிக்கணும் என்பதற்காக தான் கடவுள் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. ஸோ இந்த 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து உபத்திரவ காலத்தில் வந்து சம்பவிக்க போகுது, அதாவது அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வர போகிறான் இல்லையா, அப்போது அந்த உபத்திரவ காலத்தில் என்ன சம்பவிக்குதோ அதை தான் இந்த 38ஆம் அதிகாரம் போதிக்குதுன்ட்டு எல்லா கமெண்டரிலையும் நீங்கள் வாசிப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கேட்டிங்களா நான் சொல்லியிருந்து? இப்போ இந்த 38ஆம் அதிகாரம் எப்போ சம்பவிக்குதுன்ட்டு போதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கும், அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் இருப்பான்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது தவறு. ஓப்பனாக நான் சொல்லிட்டேன். அது எப்படின்ட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ண போகிறேன். வாசிப்போமா? எனக்கு ஆங்கிலத்தில் தான் ஈஸி, ஆனால் தமிழில் உங்களுக்காகத்தான் நான் வந்து மெல்லமாக வாசிக்கிறேன். தவறு ஏற்பட்டால் மன்னிச்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் வேதத்தை பாருங்கள். 38ஆம் அதிகாரம் வசனம் 3. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்னா கர்த்தர், ஆண்டவர், தேவன், கடவுள், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக் தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முள்ளமாக போனால் தான் நம்மளுக்கு கற்றுக்கொள்ள முடியும். இது இன்ட்ரடக்ஷன் வாசி நான் வேகமாக போகிறேன். அடுத்த பாடத்தில் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நல்லா கவனிச்சிங்களா? அப்புறம் முதல்ல வாசிக்கலாம், அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு, அதாவது உன்னுடைய ஜவுஸில் வந்து ஹுக்ஸை போட்டு, உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வ ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லிபியரும், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நாடெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பெர்சியரும் எத்தோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் கேடகம் பிடித்து, அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். போர் வீரர்கள் இல்லைங்களா. கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். நிறைய வசனங்களை வாசிச்ச நிறைய விடப்பட்டு போயிடும் இல்லைங்களா, அதனால் நான் இங்கே நிறுத்துகிறேன். இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து 2 விஷயங்களை வந்து இங்கே கடவுள் சொல்கிறாரு. இந்த 2 வார்த்தைகள் வந்து எல்லா சேனல்லையும் எல்லா ப்ரீச்சர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, காக் அண்ட் மெகாகுன்ட்டு, அதாவது கோகும் மாகோகும் தமிழில் வாசித்தோம் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோகு யார், இந்த மாகோகு யார் அப்படின்ட்டு நீங்கள் செய்திகளில் கேட்டிருப்பீங்க. இது வந்து ரஷ்யாவை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டுக்கிறீங்களா? இந்த 38ஆம் அதிகாரத்தில் வந்து எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கமெண்ட்ரியும் சொல்லுவாங்க இது வந்து ரஷ்யாவை பற்றி பேசுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எந்த விதமான அவங்க சொல்கிற எதற்கும் சான்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்கிற வாசெல்லாம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே ரஷ்யான்ட்டு ஒன்றும் கிடையாது. அவங்க தான் அது இல்லாத இதுலேயே இன்னும் குழப்பங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோகு மாகோகு என்ற 2த்தையும் வந்து இவங்க என்ன போதிக்கிறாங்கன்னா, அவன் ஒரு ராஜா அப்படின்னு போதிக்கிறாங்க. அதுவும் தவறு. ஏன்னா வேதத்தில் சொல்லுது இந்த கோகு என்றவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அரசன். ஆனால் இந்த மாகோகு என்றது வந்து ஒரு நிலம், அது ஒரு இடம். வாசிச்சுமா இல்லைங்களா? 2வது வசனம், மனுபுத்திரனே, மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக் தேசத்தானான கோகுக்கு, அதாவது இந்த மாகோகு என்பது ஒரு இடம்.
அந்த இடத்தினுடைய அந்த மேசாக்கு அந்த தூபாலா இதெல்லாம் வந்து இடங்கள். அதற்கு இவன் யாராக இருக்கிறான்னா ஒரு சீஃபாக இருக்கிறானா, ராஜாவாக இருக்கிறான். எந்த இடத்துக்கு? மாகோகு என்ற அந்த இடத்திற்கு யார் இவன்? அரசனாக இருக்கிறான். ஸோ இந்த ஆங்கில மொழியில் பிரின்ஸ் அப்படின்ற வருது, சீஃப் பிரின்ஸ்னு வருது. இதை வந்து எப்ரே மொழியில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க ராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த ராஷ்லேருந்து தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரஷ்யா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ராஷ் என்ற வார்த்தை வந்து அட்ஜெக்டிவாக பேரடையாக இருக்குங்க. அதை வந்து அது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து எப்ரிய மொழியில் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க வேதத்தில். இப்போ நீங்கள் அது வந்து ரஷ்யா அப்படின்னு நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னா அப்போ அந்த 600 இடத்துல நீங்கள் ரஷ்யான்ட்டு நீங்கள் மொழிபெயர்ப்பீங்களா? நபரை குறித்து, இடத்தை குறித்து விளங்குங்களா இல்லையா? சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு அதிகாரம். அடுத்த பாடத்தில் உங்களுக்கு கிளியராக போதிக்கிறேன். இப்போது ப்ரீஃபாகவே சொல்கிறேன்னு, இந்த ராஷ் அப்படின்ற சொல் வந்து வேதத்தில் 600க்கும் மேற்பட்ட தடவை வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா சீஃப்னு அர்த்தம். சீஃப், முதன்மையான. அதையை நீங்கள் ரஷ்யான்னு மாற்றினீங்கன்னா அப்போ 600 இடத்திற்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எதை தான் உபயோகிக்கணும்? ரஷ்யான்ற அந்த வார்த்தையை தான் உபயோகிக்கணும். அது உங்களால் உபயோகிக்க முடியாது. ஏன்னா அது பேரடையாக அட்ஜெக்டிவாக இருக்குங்க, விளங்கி கொள்ளுங்க. இங்கேயே வந்து அவங்களுடைய அந்த தவறாக போகுது பாருங்கள், அவங்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு, அவங்களுடைய அந்த கமெண்டரி. அதுக்கு தான் கிங் ஜேம்ஸ் பைபிளை நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு நான் அடிக்கடி உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் இல்லைங்களா. த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் மேஷாக் அண்ட் துபால் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் வந்து பாருங்கள். அங்கே ரஷ்யாலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. இவங்க ரஷ்யாவை கொண்டு வந்து மேஷாக்னா மாஸ்கோ, அப்புறம் துருக்கி, டர்க்கி, துபால்னா ஐரோப்பா, யூரோப் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு என்ன போதிக்கிறாங்க பார்த்தியா. இப்போ சம்பவித்து கொண்டு இருக்கிற இந்த யுத்தம் வந்து வேதத்தில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த வேதத்தை வார்த்தையாக வேர்ஸ் பை வேர்ஸாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க சொல்லுறதெல்லாம் பொய்ன்ட்டு ஈஸியாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நிரூபிக்கலாம். 15வது வசனம் பாருங்களேன். சரி, அவங்க சொல்கிறபடி அது ரஷ்யாவின்னு வச்சுக்கலாமா? 15வது வசனம் பாருங்கள், எசேக்கியேல் 38:15. அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்தில் இருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாக இருப்பார்கள். ஸோ இங்கே 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த காக் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனும் திரளான, எத்தனை லட்சம் கோடி நம்மளுக்கு தெரில, திரளான வீரர்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா, உன்னிடத்தில் இருந்து வட திசையிலிருந்து என்ன பண்ணுவாங்களா, வருவாங்க அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And thou shalt come from thy place out of the north parts. நல்லா கவனிங்க. And thou shalt come from thy place out of the north parts. Thou and many people with thee, all of them riding upon horses, a great company and a mighty army. இங்கே பார்த்தீங்கன்னா, சரிப்பா இந்த மாகோகு அப்படின்றது ரஷ்யான்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ரஷ்யாவிலேருந்து நீங்கள் வருவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யாவிலிருந்து எங்கே, வட திசையிலிருந்து இருக்கா இல்லைங்களா. அது பாருங்கள் தமிழில், அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்தில் இருந்து வருவீர்கள். இப்போது ரஷ்யாவுக்கு வட திசை எது? ரஷ்யா அதனுடைய வட திசையில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட மேப் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி பாருங்கள். ரஷ்யாவினுடைய வட திசையில் என்ன இருக்குது? ஒரு நாடும் கிடையாதுங்க. அங்கே ஆர்டிக் ஓஷன் தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரூஃப் என்னென்னா நீங்களே போட்டு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. உலக வரைபடத்தை பாருங்கள், உங்கள் கூகுளில் நீங்கள் செக் பண்ணுங்கள். வாட் இஸ் நார்த் பார்ட் ஆஃப் ரஷ்யா நீங்கள் போட்டு பாருங்கள், ஆர்டிக் ஓஷன் தான் வரும், கடல். அங்கே எந்த நாடும் எல்லாம் கிடையாது.
ஸோ நீங்கள் ரஷ்யா தான் இதுன்ட்டு சொன்னீங்கன்னா அப்போ ரஷ்யாவினுடைய அந்த வடதிசை எதை குறிக்கிறது? அங்கத்துலேருந்து திரளான கோடிக்கணக்கான ஆர்மிஸு வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எங்கத்துலேருந்து வந்தாங்க? புரியுதுங்களா? தப்பாக போதிக்கிறாங்கங்க. இவங்க வருது இப்போ இஸ்ரேலுக்கு வடக்கு வந்து எது? ரஷ்யான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ரஷ்யாவுக்கு வட திசையில் என்ன இருக்குது? கடல் தான் இருக்குது, ஒரு நாடும் கிடையாது. அப்போ எப்படி அவ்வளோ திரள் கோடியான ஜனங்கள் வர முடியும்? யோசிச்சிங்களா? வசனம் இருக்குங்க, 15வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அண்ட் thou shalt come from thy place out of the north parts. வட திசையில், ரஷ்யாவுக்கு வட திசையில் எதுவும் கிடையாது, கடல் மட்டும்தான் இருக்குது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஸோ இவங்க போதிக்கிறது முற்றிலும் தவறு. ஏன்னா ரஷ்யா வந்து இஸ்ரேலர்களுடைய சத்ருக்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கு எதிரி யார்? ரஷ்யான்ட்டு. ஸோ அதை இவங்க மையமாக வைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க? இந்த வேதத்தை வந்து இது ரஷ்யா தான், இவங்க தான் அவங்களுடைய சத்ருக்கள், இவங்க தான் கோடிக்கணக்கில் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஒருவேளை அங்கே அவ்வளோ கோடிக்கணக்கான போர் வீரர்கள் இல்லை, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்களா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற சீனா கிட்ட இருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்புறம் தியானிக்கிறேன் நம்ம. ஸோ இங்கே சொல்லப்பட்ட இந்த வேத பகுதியில் ரஷ்யாவை குறித்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் பேசலை. இங்கத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வரப்போகிறதும் கிடையாது. குறித்து வைத்து கொள்ளுங்கள், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நிறைய பேர் போதிச்சுன்னுக்குறாங்க அந்தி கிறிஸ்து வந்து ஐரோப்பாவிலேருந்து தான் வருவான். போய் கிடையாது. அந்தி கிறிஸ்து வந்து ஐரோப்பாவிலிருந்து வரப்போகிறது, அவன் ரஷ்யாவிலேயோ இல்லை யூரோப்பிலிருந்து அவன் வரப்போகிறது கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிடப்பட்ட நாடுகள் எதுவுமே அரபு நாடுகள் கிடையாது. பெர்சியா அரபு நாடு கிடையாது. இன்னைக்கு ஈரான் என்று அழைக்கப்படுறது அரபு நாடு கிடையாது. அப்புறம் எத்தோப்பியா, அது அரபு நாடு கிடையாது. அது எது? அது எத்தோப்பியாங்க, ஆப்பிரிக்காங்க. லிபியா அரபு நாடு, அது அரபு நாடு கிடையாது. இங்கே எந்த அரபு நாடை குறித்தும் என்ன பண்ணல, சொல்லப்படலை என்பதை குறித்து கொள்ளுங்க. ஏன்னா இவங்க போதிக்கிறது எல்லாமே எப்படி போதிக்கிறாங்க? தவறாக போதிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுது இந்த வசனம்னா, இஸ்ரேலை சுற்றிலும், இஸ்ரேல் வடபுறத்துலேருந்து கிடையாது, நார்த்துலேருந்து கிடையாது, அல்லது சவுத்துலேருந்து வெஸ்ட்லேருந்து அப்படி கிடையாதுங்க. அவங்கள சுற்றி இருக்கிற நாடுகள் இது எல்லாமே. நான் போய் சொல்கிறேன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் மேப்பை பார்த்துக்குங்க. ரொம்ப நேரம் எடுக்கிற வாசம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். சீக்கிரம் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு மேப்போடு வேணும்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இஸ்ரேலுன்னா இஸ்ரேலுக்கு மேலே, இஸ்ரேலுக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, கீழே, இங்கே நடு மத்தியில் எல்லாம் சுற்றி இருக்கிற நாடுகளை தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்ட எந்த நாடுமே அரபு நாடுகள் கிடையாது. இங்கத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வரப்போகிறதும் கிடையாது என்பதை குறித்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இங்கே என்ன நடக்குதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே எது இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கினா தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அங்கே நடக்கிறத வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அங்கே என்ன இல்லை அப்படி என்பதை வந்து இன்றைக்கு தியானிச்சுட்டு அடுத்த பாடத்தில் அங்கே என்ன இருக்குது என்பதை தியானிக்கலாமா?